வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது முக்கிய கம்பெனி. எங்கள் ஹோஸ்ட் மார்வல் ஜாம்பிஸ் ஒரே நல்ல ஏலியன் ஜாம்பிஸ் அட்டாக் பண்ணியிருக்கு. ஏலியன் ஃபினால் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதை நான் தனியாக அப்டேட் பண்ணுறேன். எனக்கு மார்வல் ஜாம்பிஸ் தான்ப்பா முக்கியம். அண்ட் வாவ் மார்வலு இதெல்லாம் லைவ் ஆக்ஷனாக எடுக்க மாட்டியாடா நீ? எதெல்லாம் எடுக்கக்கூடாதோ அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறான். இதெல்லாம் லைவ் ஆக்ஷன் வந்தால் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். தரமான ஒரு சீரிஸுங்க. டைம் தான் மறக்காம செக் பண்ணி பாருங்க. 4 எபிசோடே ஒன்றா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நான் 2 வரும் தான் எதிர்பார்த்தேன். பட் 4 ஒன்றா வந்துருச்சு. செம்ம ஃபன்னான சீரிஸுங்க. மறக்காம செக் பண்ணுங்க. எதிர்பார்க்காத ஏகப்பட்ட விஷயங்களை வச்சு சூப்பரான எமோஷனை அழகாகவே கடத்திருக்காங்க. நம்ம எபிசோடாக தான் பிரேக் டவுன் பண்ண போகிறோம். சொந்த வகையில் ஃபர்ஸ்ட் எபிசோட பிரேக் டவுன் ஆரம்பிச்சிடலாமா? ஓப்பனிங் மார்வல் அனிமேஷன் லோகோவே இந்த பக்கம் லைட்டாக ஒரு ரத்த கல்லறியாக தான் ஆரம்பிக்கிறாங்க. அதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும், இட்ஸ் கோயிங் டு பி R-rated mess. ஓப்பனிங் சீக்வன்ஸ் நம்ம 3 முக்கியமான ஹீரோஸ் கிட்ட தான் ஆரம்பிக்கிறோம். ரீரி வில்லியம்ஸ், கேட் பிஷப், மிஸ் மார்வல். பட் வெயிட் பண்ணு, மிஸ் மார்வல், ரீரி வில்லியம்ஸ் இவங்க எல்லாருமே 2023 to 25 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மாற்றப்பட்டாங்க. பட் ஒரிஜினல் ஜாம்பி இன்வேஷனுங்கிறது 2018 நடந்திருக்கும் இன்ஃபினிட் வரப்போ. அப்போ டெக்னிக்கலாக அகேன் அங்கிறது இது வரைக்கும் ஒரு 5 years ஜம்ப்புங்கிறது நடந்திருக்குங்கிறத இவங்களுடைய இன்டர்வியூ வச்சு தெளிவாக காமிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து வந்த செகண்ட் எபிசோடில் அதை இன்னும் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சாங்க்சுவரி அந்த ஜம்பை வச்சு இங்கே ஒரு டைம் ஜம்புங்கிறது நடந்திருக்கு. இந்த சமயத்தில் இங்கே இருக்க 3 பேரோட மொத்த ஃபேமிலியுமே ஒரு கட்டத்தில் அழிஞ்சு போயிருக்கேன். லைட்டாக அந்த பக்கம் கமலாகான் அவங்களுடைய அப்பா அம்மா ஃபோட்டோ வச்சு வருத்தப்படுற மாதிரி சீக்வன்ஸை வச்சு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். இங்கே இருக்க 3 பேருமே ஆர்ஃபண்ட். அவங்க கூடவே நம்ம அயன்மேன் ஆர்மருமே இருக்குது. ஃப்ரைடே தான் அப்போதைக்கு அயன்மேன் ஆர்மரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்கோம். தலை எங்கப்பா நீங்கள் கேட்டிங்கன்னா, மார்வல் ஜாம்பிஸ் எபிசோடில் ஆக்சுவலாக நம்ம ஹோப் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய அந்த எறும்பு ஆர்மியை வச்சு நம்ம அயன்மேன் தலையை வெட்டி எறிஞ்சிருப்பாள். ஸோ அதனால் அயன்மேன் இறந்துருப்பாரு. அந்த பாடியை இப்போதைக்கு ஃப்ரைடேவை வச்சு நம்ம ரீரியை வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கண்ட்ரோல் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு ஏன் டெடி பேர் ஹெட் வச்சான்னு தெரியல. வேலை செஞ்சால் போதும், அவ்வளோதானே. இவங்க எதிர்பார்த்ததை விட அந்த சிட்டிக்குள்ளே இப்போதைக்கு ஜாம்பியோட எண்ணிக்கை கம்மியாக தான் இருக்குது. எதுக்குன்னு சொல்லி கேட்டால், பசி இருக்க இடத்துல அந்த ஜாம்பிஸ் பிரெடேட்டர்ஸ் எல்லாமே நகர்ந்து போயிடும். ஸோ அதனால் இங்கே எதுவுமே சாப்பாடு கிடைக்கல போல அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தையிலேயே ஒரு டொமேட்டோ சூப் கேன் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் மார்வல் கண்டுபிடிச்சிடறான். அப்போ தான் தூரத்தில் ஒரு சத்தம் எட்டி பார்த்தா குவின்ஜெட் ஒன்று இந்த ரேயால் வந்து விழுது. குவின்ஜெட்டை பார்த்தோன்னா உள்ள யாராவது உயிரோடு இருப்பாங்களான்னு சொல்லி கேட் சந்தோஷப்படுறான். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் அந்த பக்கம் ரீரி வில்லியம்ஸ், ஐயா குவின்ஜெட் உள்ள ஏகப்பட்ட ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்லி அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எடுக்க முன்னோக்கி போறான். யார் மணி எப்போ பார்த்தாலும் டெக்னாலஜின்னு. ஸோ உள்ள யாராவது இருக்காங்களான்னு சொல்லி எட்டி பார்த்தா யாரோ ஒருத்தன் வயிற்றுக்குள்ள ஏதோ ஒரு மெட்டீரியலை முழுகிட்டு இறந்து போயிருக்கான். ஆப்வியஸா ஜாம்பி தான். யார் இவன் சொல்லி பெருசாக கவலைப்படாமல் அவன் வயிற்றுக்குள்ள இருக்க பொருளை யார் எடுக்கலாம்னு சொல்லி வந்து பார்த்தா இந்த பக்கம் மிஸ் மார்வல் அண்ட் ரீரி வில்லியம்ஸ் ராக் பேபிஸை போட்டுட்டு இருப்பாங்க. கேட் பிஷப் ஆல்ரெடி அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டேன், திரும்ப இதுக்கெல்லாம் நான் இன்வால்வ் ஆக மாட்டேன், எனக்கு பல நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லி விட்டு கொடுங்க. அதில் நம்ம மிஸ் மார்வல் தோத்து போக அவதான் இப்போதைக்கு அவங்களுக்குள்ள அந்த வயிற்றுக்குள்ள இருந்து ஒரு டிரான்ஸ்மிட்டரை எடுக்கிற மாதிரி காமிக்கப்படுது. இது எடுக்கிற வரைக்கும் அந்த ஜாம்பி எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காம அமைதியாக இருந்திருக்கு. பார்த்தீங்களா, அதை தான் பாராட்டி ஆகணும். இந்த சமயத்தில் தான் கரெக்டாக நம்ம ஹாக்கை ஆக்சுவலாக அந்த அயன்மேன் ஆர்மர் ஃப்ரைடே ஆர்மரை அட்டாக் பண்ணியிருப்பாரு. ஹாக்கை இப்போதைக்கு சிட்டி முழுக்கவே ஒரு கண்ட்ரோலில் தான் வச்சிருக்காருன்னு சொல்லலாம். என்னதான் அவெஞ்சர்ஸ் ஜாம்பிஸாக மாறப்பட்டிருந்தாலும் அவங்களுடைய இந்த ஸ்கில்லுங்கிறது மட்டும் மாறவே இல்லை. ஸோ அவெஞ்சர்ஸ்க்கு அந்த ஸ்பெஷல் ஸ்கில் செட் பவருங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அதான் இந்த மொத்த ஜாம்பி உலகத்தையுமே கொஞ்சம் யூனிக்காக காட்டுது. பட் ஸ்டில் அந்த ஸ்கில் பவருங்கிறது கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ஹாக்கை வில் நெவர் மிஸ். ஆனால் இந்த ஃபைட் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஹாக்கை மிஸ் பண்ணுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அவன் ஜாம்பிஃபை பண்ணப்பட்டிருக்காரு. அது ஒரு முக்கிய காரணம். இந்த சமயத்தில் கீழே விழப்பட்ட அந்த ஃப்ரைடே ஆர்மரை நம்ம மிஸ் மார்வல் ரீரி வில்லியம்ஸ் தூக்கிட்டு போக கொஞ்ச நேரம் நம்ம கேட் பிஷப் வந்து பார்த்தீங்கன்னா ஹாக்கையை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறான். ஆசைப்பட்டு அந்த குவிஞ்செட்டுக்குள்ள இருக்க அந்த ஸ்பேர் பார்ட்ஸை எடுக்கணும்னு நினச்ச ரீரி வில்லியம்ஸுக்கு ஒன்றுமே கிடைக்கல. பாவம். அந்த டிரான்ஸ்மிட்டர் எடுத்துட்டு 3 பேருமே தப்பிச்சு போக அதில் நம்ம ஹாக்கை விட்ட ஒரு ட்ரிக்காரவை கேட் பிஷப் கலெக்ட் பண்ணிக்கிறான். இது எங்கேயாவது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போகிறான். அவளுக்கு அந்த ட்ரிக்கரை என்னன்னு தெரியாமல் போச்சு. அப்படியே ஓடி வீட்டுக்கு வந்துடுறாங்க. எலினா பிஷப்போட அந்த வீடு, அதாவது கேட் பிஷப்போட அம்மா இப்போதைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா சேஃப் கார்டாக இருக்கணும்னு சொல்லி ஏகப்பட்ட சாப்பாடு எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆர் பாசிபிளி இறந்துருப்பாங்க போல. கேட் பிஷப் இப்போதைக்கு தன்னுடைய வீட்டுக்குள்ள தான் இவங்க 3 பேருமே கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த இடத்துல வந்து அந்த டிரான்ஸ்மிட்டர் என்னவா இருக்குன்னு சொல்லி ரீரி வில்லியம்ஸ் செக் பண்ணிட்டு இருக்கேன். மிஸ் மார்வல் ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஐ மீன் இந்த இடம் ரொம்ப சேஃபாக இருக்கு, இந்த இடத்த விட்டு போகணுமா வேணாமான்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. டெக்னிக்கலாக இவங்க இங்கே செட்டில் ஆகிறது தான் பிளானாகவே இருந்திருக்கு. பட் அந்த சமயத்தில் தான் ரீரி வில்லியம்ஸ் அது ஒரு டிரான்ஸ்மிட்டர்னும் அது ஆக்சுவலாக ஷீல்டோட அந்த மதர் போர்ட் கூட தான் ஒர்க் ஆகும். அந்த ஷீல்ட் ஆக்சுவலாக ஒஹையோவில் இருக்க மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குங்கிற ஒரு சின்ன டீட்டெயில் சொல்ல கேட் பிஷப் அது ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு நம்ம ஒன்னே ஷீல்டை போய் மீட் பண்ணணும், எப்படியாச்சும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்மிட்டரை கொடுத்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யணும்னு சொல்கிறாங்க. ரீரி வில்லியம்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த டிரான்ஸ்மிட்டர் பெருசாக இருந்துருக்கு, ஒரு கட்டத்தில் பெருசாக உருவாக்கப்பட்டிருக்கு. அதை பிம் பார்ட்டிகல்ஸை யூஸ் பண்ணி சிறுசாக்கியிருக்காங்க. 10வது குறைக்கு இதுக்குள்ளே வரக்கூடிய அந்த டிரான்ஸ்மிஷனுங்கிறது இவங்களால கணக்கிட முடியாத ஒரு ஃப்ரீக்வன்சி அலைவரிசையில் இருக்க அந்த காரணத்தினால என்னென்ன ரீதியால் கண்டுபிடிக்க முடியலனாலும் அதோடைய மெயின் ப்ராசஸ்ங்கிறது ப்ராஜெக்ட் லைஃப் ஷாட்டுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது கடைசி ஒரு சான்ஸ், இந்த மொத்த உலகத்தையுமே க்ளீன் பண்ணணும், ஜாம்பி பிரச்சனையிலேருந்து இந்த உலகத்தை காப்பாற்றணும், அதுக்காக தான் இந்த டிரான்ஸ்மிட்டர் உருவாக்கப்பட்டிருக்கேன். எங்கிறது அவங்களுக்கு புரியவே இல்லை. அண்ட் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட் வார்லையுமே தானோஸ் ஸ்னாப் போட்டு 5 வருஷம் கழிச்சு அவெஞ்சர்ஸ் ஒன்றா சேர்ந்து இன்கேம்ங்கிற மிகப்பெரிய ஃபைட் நடந்து உலகத்தை காப்பாற்றிருப்பாங்க. அதே தான் இங்கே திரும்ப ரிப்பீட் ஆகுது. பட் என்ன தானோஸ் ஸ்னாப் போடல, அதுக்கு பதிலாக 5 வருஷம் ஜாம்பி அப்போகலிப்ஸுங்கிறது நடக்குது. 5 வருஷம் கழிச்சு எல்லா அவெஞ்சர்ஸும் ஒன்றா சேர்ந்து இந்த உலகத்தை காப்பாற்ற போகிறாங்க. ஸோ 2018 to 2023 இந்த உலகம் நாசமாக தான் போகணுங்கிறது கேன் அனிமெண்ட்டாக இருக்கீங்க. ஒஹாயோவில் இருக்க
இருக்கக்கூடிய அந்த ஷீல்ட் ஏஜென்ட்ஸை நம்ம கண்டிப்பாக போய் பார்த்தாகணும் அப்படின்னு கேட் பிஷப் முன்னாடி வரேன். இந்த பக்கம் நம்ம ரீரி அது வேணாம்னு சொல்லி தடுக்கிறாங்க. பட் இருந்தாலும் மிஸ் மார்வல் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கேன். வேறு வழியே கிடையாது. இங்கேருந்து என்னத்தை பிடுங்க போகிறோம், நம்ம எல்லாருமே ஒன்றா கிளம்பி ஷீல்ட் ஏஜென்ட்ஸை போய் மீட் பண்ணி ஏதாவது நன்மை நடக்குதான்னு பார்ப்போம். சரியில்லைனா இங்கே திரும்ப வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இந்த பக்கம் நம்ம ரீரி வில்லியம்ஸ் அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு உருவாக்கின ஒரு பயங்கரமான டேங்க் மாதிரியான மினிவனுக்குள்ளே ஏறுறாங்க. அதுக்கு அவங்க ஆக்சுவலாக உஹுரா அப்படிங்கிற ஒரு பேரை கொடுத்துருக்காங்க. என்ன பேருன்னு தெரியல. பட் தேடி பார்க்கும்போது ஆக்சுவலாக இதுக்கும் ஸ்டார் ட்ரெக்குக்கும் ஒரு சம்மந்தம் இருக்க மாதிரி சொல்லப்படுது. அதில் உஹுராங்கிற ஒரு ஃபீமேல் கேரக்டர் இருக்காங்க போல. பட் அகைன் எனக்கு ஸ்டார் ட்ரெக் எல்லாம் ஒன்றும் தெரியாதுப்பா. தெரிஞ்ச வகை இந்த கனெக்ஷன் பர்ஃபெக்டாக இருக்கான்னு சொல்லி மறக்காம காமிடுங்க. போகும்போது ஃபுல் சார்ஜ் பண்ண நம்ம அயன் சுட்டேமி எடுத்துட்டு தான் போகிறாங்க. இந்த கேப்பில் குவிஞ்செட்டுக்குள்ளே அடிபட்டு விழுந்து கிடந்த அந்த ஜாம்பியை பார்க்கறதுக்காக வந்த நம்ம ஹாக்கையை அங்கே மிகப்பெரிய ஹோடோட மிகப்பெரிய படையோட வந்த நம்ம ஒக்கோயி கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரி தெரியுது. ஒக்கோயி இப்போதைக்கு நம்ம வாண்டா மேக்ஸிமஃபோட ஸ்கையானா இருக்காங்க. ஸ்கையானா மோர் லைக்லி அடிமை இல்லைனா படைத்தளபதினு சொல்லலாம். இருக்க எல்லா பவர்ஃபுல் அவெஞ்சர்ஸையும் தன்னுடைய அடிமையாக்கி இப்போதைக்கு வாண்டா கட்டுப்பாட்டு கொண்டு வந்திருக்காங்க. என்ன காரணம் தெரியல. ஒக்கோயி தான் அது எல்லாத்தையுமே லீட் பண்ணுற மாதிரியும் இருக்குது. அந்த டீமில் இப்போதைக்கு ஹாக்கையுமே ஒரு ஆளாக சேர்ந்துக்கிறாங்க. அந்த பக்கம் ஷீல்ட் ஏஜென்ட்ஸ் அந்த இருக்க இடத்த தேடி போன நம்ம டீம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்கு நடுவில் ஒரு வித்தியாசமான மலைத்தொடரை பார்க்குறாங்க. அந்த மலைத்தொடர் நடுவில் ஒரு வட்ட மாதிரி பழந்துருக்கு. என்னவா இருக்கும் அப்படிங்கிற கியூரியாசிட்டியில் அதை பார்க்க போனவங்க போகிற வழியில் ஒரு மிகப்பெரிய புயலை சந்திக்கிறாங்க. அந்த புயல் சாதா புயல் இல்லைங்க, 2 பயங்கரமான கடவுள்கள் சண்டை போடக்கூடிய ஒரு மிக பிரமாண்டமான புயல். அந்த புயலுக்கு நடுவில் எவன் மாட்டிக்கிட்டாலும் அவங்களே மச்ச துவம்சம் பண்ணிடுவாங்களாம். அமைதியாக அந்த மலைத்தொடரை சுற்றி போயிருக்கலாம். அதை விட்டு ஷார்ட்கட்டில் வரங்கிற பேரில் அந்த 2 கடவுளுக்கும் நடந்த சண்டையில் அவங்க 3 பேருமே மாட்டிக்கிட்டு அந்த மொத்த காரையுமே கரப்பாம்பூச்சி மாதிரி கவுந்து இப்போ போகிற வழியிலேருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல ஏகப்பட்ட ஜாம்பிஸுமே பார்த்தீங்கன்னா இறந்து கிடக்குது. பட் இவங்க 3 பேருமே வந்துட்டு அப்புறம் அந்த இறந்து போன ஜாம்பிஸ் எல்லாருமே இவங்களை அட்டாக் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ ஜாம்பிஸ்க்கு உயிருள்ள பொருள் எது உயிரில்லாத பொருள் எதுங்கிறத பக்கவாக புரிஞ்சு வச்சுக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. இந்த சமயத்தில் அங்கே சண்டை போட்ட கடவுகள் வேறு யாரும் இல்லை, இக்காரிஸ் அண்ட் கேப்டன் மார்வல். கேப்டன் மார்வல் அவளுடைய அந்த கலர் சூட்டில் தான் இருக்கான். ஸோ நான் ஃபஸ்ட்டு க்ரீ ஃபார்ம்னு நினச்சேன். பட் இல்லை, அவள் பூமிக்கு வந்து ஹீரோவாக மாறிட்டான். ஸோ க்ரீ ஃபார்மாக இல்லாமல் அந்த கலர் யூனிஃபார்மில் இருக்கும்போதே உங்களுக்கு பொறுத்திருக்கணும். அவள் தன்னுடைய பைனரி ஃபார்மில் இப்போதைக்கு பவர்ஃபுல் ஜாம்பியாக இருக்கான். அவளுக்கு ஆப்போசிட்டாக நிற்கிறது இக்காரிஸ், இட்டர்னல்ஸோட இக்காரிஸ். அதை பார்த்த ஃப்ரைடே அவன் மனுஷன் கிடையாது, ஜாம்பி கிடையாது, ஒரு பவர்ஃபுல் செலஸ்டியல் ஃபார்ம், காட் லெவல் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த இட்டர்னல்ஸ் டீம்லேயுமே இக்காரிஸ்க்கு தான் அதிக பவர் இருக்க மாதிரி சொல்லப்பட்டாலும் எல்லா இட்டர்னல்ஸுமே ஒரே காப்பீஸால் உருவாக்கப்பட்டவங்க தான். அவங்களுடைய அந்த மொத்த பவருங்கிறது ஒவ்வொருத்தரோட அந்த எபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாற்றப்பட்டிருக்கே தவிர்த்து எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் லைக் ஈக்குவல் பவர் தான். இந்த இடத்துல இட்டர்னலாக இருக்கக்கூடிய நம்ம இக்காரிஸில் கேப்டன் மார்வலை டிஃபீட் பண்ண முடியல, கேப்டன் மார்வலால் இக்காரிஸை டிஃபீட் பண்ண முடியல. ஸோ காலாதி காலத்துக்கும் இவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் ஒரு தலையெழுத்தாக மாற்றப்பட்டிருக்கேன். இதுக்கு நடுவில் யார் மாட்டிக்கிட்டாலும் அவங்களும் செத்து போயிடுவாங்க. அந்த வகையில் நம்ம கேட் பிஷப், ரீரி வில்லியம்ஸ் அண்ட் மிஸ் மார்வல் மாட்டிக்கிட்டு அந்த சமயத்தில் அங்கேருந்து எப்படி தப்பிக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. நம்ம கேட் பிஷப்பும் ஹாக்கி கிட்டேருந்து வாங்கின அந்த ட்ரிக் ஏரோவை யூஸ் பண்ணி பார்க்குறான். பாசிபிளி ஏதாவது பிம்டெக் இருக்கும் தான் நான் நினச்சேன். இல்லை, கடைசியில் அது ஒரு பாப்பர் ஏரோ, செலிப்ரேட் பண்ணுறதுக்கான ஏரோ. பட் செலிப்ரேட் பண்ணுற டைம் இல்லையே பாது, இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கு கதை ரைட்டு அப்படின்னு சொல்லி கேட் பிஷப் பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த பக்கம் நம்ம கேப்டன் மார்வல் தன்னுடைய அந்த பைனரி பவர் யூஸ் பண்ணி கேட் பிஷப்பை கொண்டுடுறாங்க. சத்தியமாக இதை நான் எதிரே பார்க்கல. லைக் ஒரு ஹீரோவாக ஆரம்பத்தில் கொண்டுடுவாங்கன்னு நான் இவங்கள பேஸ் பண்ணி தான் மெயின் கதையை நகரும்னு எதிர்பார்த்தா பட்டுன்னு கொண்டுறாங்க. இதை பார்த்து ஷாக்கான நம்ம மிஸ் மார்வல் கேப்டன் மார்வல் அடிக்க போகிறாங்க. இந்த சமயத்தில் மிஸ் மார்வல் கேப்டன் மார்வல் ஃபேனாக இருந்தாங்களா நீங்கள் கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா 5 வருஷங்கிறது போயிருக்கு. மேபி லைக் அந்த எக்ஸ்போஷருங்கிறது கம்மியாக இருந்திருக்கலாம். அந்த கேப்லேயே நம்ம கேப்டன் மார்வலும் ஜாம்பியாக மாற்றப்பட்டிருக்கலாம். அதனால் மிஸ் மார்வல் மேபி அந்த மேட்டில் எடுக்காமல் இருக்காங்களோ என்னமோ. அவன் இந்த பக்கம் நம்ம கேப்டன் மார்வல் அடிக்க போகிறத பார்த்தோன்னே ரீரி வில்லியம்ஸ் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறான். அந்த டிஸ்ட்ராக்ஷனை யூஸ் பண்ணி பின்னாடி வந்த ஜாம்பி அவள் கையிலே கிடைக்க இதை நான் இங்கே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேனே அப்படின்னு சொல்லி ரீரி தங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான சீரமை அவன் உடம்புல அந்த கையில் இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. எப்படியும் மாறதான் போகிறோம். அதுக்கு முன்னாடி கையில் இருக்க அந்த டிரான்ஸ்மிட்டரை மிஸ் மார்வல் யூஸ் பண்ணி எப்படியாவது தப்பிக்க வச்சிடலாம் அப்படிங்கிற தாட்டில் நம்ம ஃப்ரைடேக்கு ஒரு ஆர்டரை கொடுக்கேன். அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ண ஃப்ரைடே இப்போதைக்கு நம்ம மிஸ் மார்வலை ஒரு சேஃபான ஒரு லொக்கேஷனில் கொண்டு போய் விட்டுது. மிஸ் மார்வல் ஹெல்ப் பண்ண போகணும் தான் நினைக்கிறான். பட் அந்த இடத்துல ஃப்ரைடே முதல்ல இதை கொண்டு போய் சேரு, ஆல்ரெடி ஒரு ஓனரை நான் இழந்துட்டேன், இன்னொரு ஓனரை இழக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரீரி வில்லியம்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண அது பறந்து போகுது. ஐ மீன் லைக் ப்ரீவியஸாக நம்ம ஃப்ரைடே ஆக்சுவலாக டோனி ஸ்டாக்கோட கண்ட்ரோலில் இருந்தாலும் டோனி ஸ்டாக் சாவறதா அது டேரெக்டாக பார்த்துருக்கு. அதுக்கப்புறம் தான் அது சென்டேட்டாக மாறி இருக்கு போல. ஃப்ரைடே கண்ட்ரோலில் அந்த சூட் இருக்கும்போதே தான் ஆக்சுவலாக டோனி ஸ்டாக்குமே ஜாம்பியாக மாறி இருப்பாரு. ஸோ ஆல்ரெடி இப்படி ஒருத்தனை இழந்துட்டேன், இன்னொருத்தனை அந்த மாதிரி ஜாம்பி ஃபார்முக்கு இழக்க மாட்டேன்னு சொல்லி தான் ரீரி வில்லியம்ஸை காப்பாற்றது பறக்குது. கமலாக்கான நம்ம கேப்டன் மார்வல் துரத்த நடுவில் நடந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா அடிப்பட்டு கீழே வந்த நம்ம கமலாக்கான் கண் முடிச்சு பார்க்கும்போது எதில் ஒரு பைக்கு படுவேகத்தில் வந்துட்டு இருக்கு. அது இப்போதைக்கு நம்ம கமலாக்கானை காப்பாற்றி ஒரு சேஃபான லொக்கேஷன் கொண்டு போகுது. இதுக்கு நடுவில் நம்ம கமலாக்கானுக்கு ஒரு நைட் மேர் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவள் கண் முன்னாடி கேட் அண்ட் நம்ம ரீரி வில்லியம்ஸ் ஏதோ ஒரு இடத்துல டீ குடிச்சிட்டு இருக்க அந்த சமயத்தில் இவளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி பின்னாடி வாண்டா வந்து நிற்கிறான் படு பயங்கரமா. அவள் கண் முடிச்சு பார்க்க அவளுக்கு பக்கத்தில் பிளேட் இருக்காப்ல. இதே மாதிரி ஒரு சீன் இதுக்கப்புறம் எபிசோட் 2லேயுமே ரிப்பீட் ஆயிருக்கும். அதுலேயுமே கமலா கண் முடிச்சு பார்க்கும்போது இது இருக்க ஆஃபீஸாக பிளேட் இருப்பான். பிளேடால் அந்த கனவுகளை உணர முடியுது நம்புறேங்க. பிளேடை பார்த்தோன்னே நம்ம கமலா ஷாக் ஆகிறா. ஐ மீன் லைக் நம்மளுக்கு ஷாக் தான். பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பக்கம் எம்சிக்குள்ள பிளேடை பார்க்குறோம். மாஸாக இருக்காருங்க, தலைவா மாஸாக இருக்காரு. இவர் எப்படி அவங்களால லைவ் ஆக்ஷனில் கொண்டு வர முடியாமல் இருக்கு, சத்தியமாக புரியலடா.
பிளேடு கான்ஷோ ஆக்சுவலாக நைட் ட்ராவலர்ஸோட துணையாக வரவன். இப்போதைக்கு உன்னை காப்பாற்றணும்னு சொல்லி எனக்கு ஆர்டர் போட்டிருக்கான். நான் மெக்சிகோ தான் போயிட்டு இருந்தேன், பட் இப்போ வேறு வழியில் உன்னை காப்பாற்றி ஒஹாயில் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம மிஸ் மார்வலை கன்வின்ஸ் பண்ணி இப்போ 2 பேருமே அங்கே கிளம்பி ஒஹாயை நோக்கி போயிட்டு இருக்காங்க. போகிற வழியில் தான் பிளேடுக்கு கான்ஷோ என்ன மாதிரி கிடச்சிச்சுங்கிறத ஹிண்ட்டை மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கேன். ஐ மீன் பிளேடு டேரெக்டாக இந்த பக்கம் கான்ஷோவில் சூஸ் பண்ணப்படல, ஃப்ரெண்ட் ஆஃப் அ ஃப்ரெண்டாக இருந்தவனை தான் நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாப்பில். ஐ மீன் லைக் மூன் நைட் தான் இந்த பக்கம் பிளேடோட ஃப்ரெண்ட். மிட் நைட் சென்ஸில் பாசிபிளி மூன் நைட்டை பிளேட் மீட் பண்ணியிருக்கணும். மூன் நைட் இறந்துட்டு அப்புறம் இல்லை ஆக்சுவலாக இந்த மாதிரி ஜாம்பியாக மாற்றப்பட்ட அப்புறம் கான்ஷோ நீ தான் பக்கத்தில் இருக்க, உன்னை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிளேடை தன்னுடைய அவதாராக சூஸ் பண்ணியிருக்கேன். வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஆக்சுவலாக இப்போதைக்கு எம்சியூக்குள்ள மிட் நைட் சென்ஸுக்கான அடித்தளத்தை சில இடங்களை போட்டு தான் போகிறாங்க. மூன் நைட் சீசன் 1லேயுமே பிளேட் அப்பியர் ஆக வேண்டியதாக இருந்திருக்கு, மிஸ் ஆயிடுச்சு. அதனால் இந்த ரெஃபரன்ஸ் நிறைய பேருக்கு புரியாமல் போயிருக்கலாம். பட் இந்த உலகத்துலேயுமே மார்க் ஸ்பெக்டர் தான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக கான்ஷோட ஃபஸ்ட்டாக சூஸ் பண்ணப்பட்டிருக்காரு. அவர் செத்துட்டு அப்புறம் தான் இந்த பக்கம் பிளேட் கிட்ட அந்த ட்ரான்ஸ்ஃபருங்கிறது நடந்திருக்கு. அண்ட் எப்படியோ இப்போதைக்கு 2 பேருமே ஒன்றா ஒஹாயா வந்து சேர்ந்துடுறாங்க. ஒஹாயாவில் ஒரு பாலைவனத்துக்கு நடுவில் அந்த ஷீல்ட் லொகேஷன் இருக்கு. இதை பார்த்தோன்னே நம்ம பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா அதை சுற்றி நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லி பக்கத்தில் போக டெக்னிக்கலாக அந்த இடத்த மாஸ்க் பண்ணுறதுக்கு இந்த இடத்துக்குள்ளே யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லி ஏகப்பட்ட ஜாம்பிஸை மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. எப்படின்னு பார்த்தா உள்ள இருந்தது அயன் மெய்டன், அதாவது நம்ம மெலினா பிளாக் விடோ படத்தில் பார்த்துருப்பீங்க. ஸோ அங்கே இருக்க பிளாக் விடோஸ் எல்லாருமே ஒரு வித்தியாசமான மைண்ட் கண்ட்ரோலை யூஸ் பண்ணி இந்த பக்கம் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்களே, அதே டெக்னிக்கை கொஞ்சம் நியூரோ டிரான்ஸ்மிட்டரை வச்சு சயின்ஸ் மூலியமாக என்ஹான்ஸ் பண்ணியிருப்பான் மெலினா. அதை அந்த படத்திலே தெளிவாக காமிச்சிருப்பாங்க. பன்னிகளை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பான். இதை அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டாக ஜாம்பிஸை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக மெலினா மாறி இருக்காங்கிறத தெளிவாக காட்டுறாங்க. ஏன்னா பிளாக் விடோ 1ங்கிறது 2018 அந்த ரேஞ்சில் தான் நடந்திருக்கும், இன்ஃபினிட்டி வாருக்கு முன்னாடி. இப்போ அது நடந்து 5 வருஷம் ஆயிடுச்சு. டெக்னாலஜி கண்டிப்பாக பெருசாக வளர்ந்துருக்க தானே செய்யும். மெலினா ஜாம்பிஸை கண்ட்ரோல் பண்ணுறது ஆக்சுவலாக நம்ம மிஸ் மார்வலால் சுத்தமாக புரிஞ்சுக்க முடியல. பிளேடோ கண்கள் க்ளோ ஆகிறத நம்ம ரெட் கார்டியனால் அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியல. பிளேடு பைக்லேருந்து இறங்கும்போது அவருடைய மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கேப்பா மாறுது. நானோ டெக்னாலஜியாப்பா, இந்த டெக்னாலஜி ஆக்சுவலாக நம்ம முன்னேட் கிட்ட கூட இல்லையே, இவர்கிட்ட எப்படி வந்துச்சு தெரியலையே. நான் அந்த அவதார் ஆஃப் கான்ஷியஸ் சொல்லி ஓப்பனாக மென்ஷன் பண்ணுறேன், மற்றவங்களால நம்ப முடியல. பட் இருந்தாலும் இவங்க கொண்டு வந்திருக்க இந்த டெக்னாலஜி என்ன மாதிரி வேலை செய்யுதுங்கிறத ஷீல்ட் மதர் போர்டில் வச்சு பார்த்தா அப்போ தான் இன்னொரு பெரிய குண்டை போட்டு உடைக்கிறாங்க. வக்காண்டா இன்வேஷன் நினச்ச மாதிரி போகல. ஐ மீன் நம்ம பிளாக் பேந்தர், ஸ்பைடர்மேன், ஆண்ட்மேன் வக்காண்டா நோக்கி போயிருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க நினச்ச மாதிரி அந்த இன்வேஷன் போகாத அந்த சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜியை ஸ்ட்ரிங் பண்ணி தான் இங்கே அமைச்சிருக்காங்க. 10வது குறிக்கி இது டேரெக்டாகவே நோவா காப்ஸை கான்டாக்ட் பண்ணும். இப்போதைக்கு இந்த ஜாம்பி பிளேக்குங்கிறது நம்ம பூமியில் தான் பரவி இருக்கு. வெளியில் போகாத சமயத்தில் இந்த டிரான்ஸ்மிட்டரை நம்ம ஸ்பேஸுக்கு அனுப்பி அதன் மூலிமா நோவா காப்ஸை வர வச்சு அவங்களுடைய ஹெல்ப்பை யூஸ் பண்ணி இங்கே இருக்க அந்த ஜாம்பிஸை அழிச்சிடலாங்கிறது தான் திட்டமே. இந்த நோவா கோரை பற்றி கண்டிப்பாக நம்ம கேப்டன் மார்வல் தான் நிக் ஃபியூரி கிட்ட ஷீல்டு கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி கார்டியன்ஸ் 1ல பார்த்து தானே. ஸோ அதே நோவா கோர் இங்கே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கங்கிற தாட்டில் தான் இந்த டிரான்ஸ்மிட்டரை உருவாக்கப்பட்டிருக்கேன். பட் இதை ஸ்பேஸுக்கு அனுப்பி தான் ஆக்சுவலாக டிரான்ஸ்மிட்டே பண்ண முடியும். ஆனால் ஸ்பேஸுக்கு அனுப்பக்கூடிய அந்த ராக்கெட் டெக்னாலஜி கிட்ட இல்லாத சமயத்தில் என்ன படம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக பிளேடு என்ன ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை சொல்கிறாரு. நம்மளை நோக்கி ஒரு பெரிய ஜாம்பி படம் வந்துட்டு இருக்குன்னு யாருன்னு சொல்லி எட்டி பார்த்தா அங்கே நம்ம ஒக்கோயி இந்த வாண்டா கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஜாம்பி ஹோர்டே கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. மெயின் லீடாக அபாமினேஷன், ஹாக்கை, கோஸ்ட் அண்ட் கேப்டன் அமெரிக்காவுமே இருக்காப்புல. பாதி கேப்டன் அமெரிக்கா, மீதி பாதி எங்கடா? அதை தான் நம்ம பக்கி இந்த பக்கம் ஒரு சின்ன ஷீல்டு தூக்கி போட்டு பாதியை வெட்டி போட்டிருப்பாரு. அதில் மிச்ச பாதியை தான் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. நெவர் கிவ் அப். பாதி உடல் இல்லைனாலும் இந்த பக்கம் கேப்டன் அமெரிக்கா வந்துகிட்டே இருக்கார். பார்த்தீங்களா, ஜாம்பியானாலும் நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட் வர மாட்டேங்கிறாருங்க. நல்ல விஷயம் தானே. அப்புறம் என்னங்க, போர், ஆமாம் போர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போரே ஸ்டார்ட் ஆக ரெடியாக இருக்கேன். இந்த ஷீல்டை மொத்தமாக டேக் ஓவர் பண்ணியிருக்கிறது பிளாக் விடோஸ் தான். அவங்க கூட இப்போதைக்கு மிஸ் மார்வல் அண்ட் பிளேடும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பெரிய போரையை ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் நம்ம கேப்டன் அமெரிக்காவை அந்த அபாமினேஷன் தூக்கி போட்டு உள்ளே இன்வைட் பண்ண பார்க்கும். அதில் உள்ளே வந்தால் நம்ம கேப்டன் அமெரிக்கா டக்ட் மூலியமாகவே வந்து நம்ம ரெட் கார்டியன் கூட ஒரு பெரிய சண்டையை போட்டுட்டு இருப்பாரு. அண்ட் 10வது குறைக்கே அவர் இந்த பக்கம் ரெட் கார்டியன் காலையுமே கடிக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். அவர் ஷூ போட்டிருக்கனால எஸ்கேப்பு, அவ்வளோதான். எப்படியே ரெட் கார்டியன் ஜாம்பியாக இருக்க கேப்டன் அமெரிக்காவை போட்டு தள்ளுவார். ரெஸ்ட் இன் பீஸ் ஸ்டீவ் ராஜர்ஸ். ஆல்ரெடி செத்துட்டாரு, செத்த ஜாம்பியை திரும்ப போட்டிருக்காரு, அவ்வளோதான். ஜாம்பி ஹோடு மிக பெருசாக வளர்ந்துட்டே இருக்குது. இவங்களை நம்மளால் சமாளிக்க முடியாது, ஒன்று இங்கே எஸ்கேப் ஆயிடும்னு சொல்லி எல்லாருமே அங்கே தப்பிக்க ட்ரை பண்ணுறாங்க. மெலினா மட்டும் எல்லாருமே தப்பிக்க விட்டுட்டு தன்னுடைய அந்த நியூட்ரல் டிரான்ஸ்மிட்டரை யூஸ் பண்ணி இருக்க அந்த மொத்த ஜாம்பி ஹோடுமே தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியுமான்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. ஒரு கிட்டத்தட்ட கால்வாசி பேர் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி காமிக்கப்பட்டாலும் ஒக்கோயி உன்னோட என்னுடைய விச் குவீன் செம்ம பவர்ஃபுல், பார்க்குறியா அப்படின்னு சொல்லி காட்டேன். அந்த டிரான்ஸ்மிஷனையே வாண்டா ஓவர்டேக் பண்ணி அந்த ஜாம்பிஸை திரும்ப கண்ட்ரோல் எடுக்கிறான். அப்போ வாண்டா எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பான்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. மெலினா சர்கையா இதே மாதிரி செகண்ட் எபிசோடில் எலினாவையும் கொண்டுடுவாங்க. ரெட் கார்டியன் தன்னுடைய பொண்டாட்டி போல சாகிறத நேரடியாக பார்த்துருக்காருங்க. எவ்வளோ பாவலாம் அந்த மனுஷன். இதுக்கு நடுவில் கோஸ்ட் வந்து பார்த்தா உங்களை துரத்திட்டு வரேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிளேடு உள்ளே இறக்கி தன்னுடைய கேப்பை ஃபஸ்ட்டு சூட்டிடுவார். அடியிலேயே கேப்பை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இழுத்துடுவார். அப்படியே இந்த பக்கம் நம்ம கோஸ்ட் எங்கெங்கெல்லாம் அடிக்க வராங்களோ அதெல்லாம் பிளேடு பார்த்து தடுப்பார். அந்த சமயத்தில் தான் ஒரு விஷயத்தை பொறுத்துக்கிறாரு. கோஸ்ட் நேராக வந்து சண்டை போடலை, எந்த பக்கம் பிளேடு பார்க்கலையோ பின்பக்கமாக பொட்டேர்மெண்ட்டில் தான் வந்து அடிக்கிறான். அந்த டெக்னிக்கை அவளுக்கு ஆப்போசிட்டாகவே யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி பிளேடு முன்பக்கமாக பார்த்து பின்பக்கமாக குத்திருப்பார். ஐ மீன் கோஸ்ட் பின்னாடி தானே அட்டாக் பண்ணுவான், அதை புரிஞ்சுக்கிட்டு பிளேடு பக்கவாக கால்குலேட் பண்ணியிருக்காரு. இதை தான் நான் முன்னாடியிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், பிளேடு ஒரு பேடாஸான கேரக்டரா, அவர் ஏன்னா யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க. நான் மட்டும் இல்லை, எலினா பெலாவுமே அதை தான் சொல்கிறேன்.
ஸோ கோஸ்ட்டை போட்டு தள்ளியாச்சு, இதுக்கப்புறம் இங்கே டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாதுன்னு சொல்லி பட்டுன்னு எல்லாருமே பைக் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி ஓடுறாங்க. பின்னாடி அபாமினேஷன் துரத்திட்டு வர மாதிரி இருந்தாலும் எலினா அந்த மொத்த இடத்தையுமே வெடிக்க வச்சு ஒரு கொஞ்சம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேராக எடுத்துக்கிறான். இப்போதைக்கு ஸ்டில் அந்த ஜாம்பிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை ஹன் பண்ணி தான் இருக்குது. இவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த குட்டி டிரான்ஸ்மிட்டரை தேடி வந்து தான் இருக்குது. பட் இவங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிருக்கு அந்த சமயத்தில் அங்கேருந்து தப்பிச்சிட்டாங்க. முதல்ல இந்த டிரான்ஸ்மிட்டரை எப்படி நம்ம ஸ்பேஸுக்கு கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லி கேட்க அங்கே தான் பிளேட் எனக்கு ஒரு இடம் தெரியும் போடலாமா அப்படின்னு இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அந்த இடம் வேறு எதுவும் இல்லை, நியூயார்க் தான். அங்கே இவங்க போனாங்களா இல்லையா, போகிறதுக்கு என்ன தடங்கள் வந்துச்சுன்னு சொல்லி மொத்தத்தையும் நம்ம அடுத்த எபிசோட் பிரேக்டவுனில் பார்ப்போம். உண்மையிலே சொல்கிறேன், ஒரு தரமான சீரிஸ்ங்க இது. டைமை தான் மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ரைட்டிங் சூப்பராக இருக்குது. இது படமாக வந்துருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். நல்ல கதையெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா மார்வல் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு இந்த மார்வல் ஜாம்பி சீரிஸ் பிடிச்சிருக்கா இல்லையா, உங்கள் தான் உங்களுடைய வியூஸை மறக்காம கீழே காமெண்ட் பண்ணிட்டு அந்த லைக் தட்டி விடுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஆசமான வீடியோ பெற்று இருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். ஓவர்டா.